அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மன்னன் இல்லாமல் மக்கள் அடையும் துன்பத்தை போக்க மன்னனாக ஆகி நீ உன் கடமையை செய்வாய் என மக்கள் பரதனிடம் கேட்டனர். பாடல் எண் 1007. துவண்டதே மண் நாடாளும் தோல் எழுந்தும் வாராமல் அவல நிலை தோன்றி நாடும் அழும் அவலம் நேர்கையிலே கவலையுறும் மக்களுக்காய் கருணை ஒளி பூக்காயோ தவமகன் நின் கடமை செய்தே தாயுள்ளம் ஆகாயோ. இதுவே 1007வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். துவண்டதே மண் நாடாளும் தோல் எழுந்தும் வாராமல் என்கிற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க பரதனே, நம்முடைய நாடானது இப்போது உள்ளத்தால் துவண்டு போயிருக்கிறது. ஏனென்றால் நாட்டை ஆள்வதற்கு உரிமை உள்ள தோளை கொண்டவனாகிய பரதனாகிய நீயே நாட்டை ஆள்வதற்காக முன்வராமல் இருக்கக்கூடிய அந்த துன்ப நிலையிலே நம்முடைய நாடானது மிகவும் துவண்டு போயிருக்கிறது. அவல நிலை தோன்றி நாடும் அழும் அவலம் நேர்கையிலே. அவ்வாறு நாட்டை ஆள்வதற்கு உரிமை உடையவனாக விளங்கக்கூடிய நாட்டின் இளவரசு என்கிற அந்த வாரிசாக திகழக்கூடிய நீயே நாட்டை ஆள்வதற்கு முன்வராத அந்த துன்ப நிலையிலே துன்ப அவலம் என்கிற பெரும் துன்பம் ஏற்பட்டு நம்முடைய நாடும் கூட அழக்கூடிய அவல நிலை தோன்றி பெரும் துயரத்தை நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பச் சூழலிலே கவலையுறும் மக்களுக்காய் கருணை ஒளி பூக்காயோ. பெரும் துன்ப கவலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்காக அந்த மக்கள் மேல் இரக்கம் கொண்டு நாட்டு பொறுப்பை, நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே கருணை ஒளி என்கிற கருணை மிகுந்த ஒளி வீசும் மலர் போன்று உன்னுடைய உள்ளத்தை நீ மலர வைக்க மாட்டாயோ. தவமகன் நின் கடமை செய்தே தாயுள்ளம் ஆகாயோ. தவத்தால் தோன்றிய மகன் என்று போற்ற தகுந்த வகையிலே பெரும் சிறப்புகளை கொண்ட சிறப்பு மிக்க நல்ல உள்ளத்தை கொண்டவனாகிய நீ உன்னுடைய கடமை என்கிற நாடாளும் பொறுப்பை மேற்கொண்டு அவ்வாறு நாடாளும் பொறுப்பை மேற்கொள்வதன் மூலமாக மக்கள் மேல் பெரும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தாயுள்ளமாக நீ ஆகிவிட மாட்டாயோ என்று அந்த மக்கள் யாவரும் பரதனிடம் அன்போடு கேட்டனர். இதுவே 1007வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1008வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.